அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாட்டு கத்திரிக்காய் அறுவடை பண்ண போறேங்க. இந்த நாட்டு கத்திரிக்காய் இது வந்து நான் விதை போட்டு நாற்று எடுத்து நடல. இது தானாக முளைச்ச செடிங்க. அதை எடுத்து நட்டு அது என்ன கத்திரிக்காய் என்ன கலர் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ காய்க்கும் போது தான் தெரியும். சரிங்களா? இன்னைக்கு இந்த பதிவில் வந்து இந்த கத்திரிக்காய் செடி எப்படி வளர்த்தா இதை எப்படி பராமரிப்பு செஞ்சோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் பேரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இது வந்து பிரியாணி இலை செடி வந்து வச்சேங்க. அது வந்து அப்படியே காஞ்சிட்டு வருது. அது வருதோ இல்லையோ கீரை செடிகளாக இருக்குது. இதை நான் எடுத்துடுறேன். பாவக்காய் வேறு வருது. பாவக்காய் செடி வருது. பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வருது. இப்போ இதெல்லாம் இதில் என்ன செடி உள்ளே இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியல. இப்போ ஒவ்வொன்றா நான் எடுக்கிறேன். வாரம் வாரம் நம்ம வந்து இந்த களை செடிகளை எடுக்கலை அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே மடமடன்னு நல்லா வளர்ந்து நிற்குங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா தானாக முளைச்ச கத்திரிக்காய் செடி பாருங்கள். இதையும் எடுத்து ஒரு தொட்டியில் வச்சிடலான் இருக்கேன். மண்கலவை ரெடி ஆனோன்னு எடுத்து வச்சிருவேன். இதில் 2 கத்திரி நாற்று இருக்குது. இதோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் தானாக வளர்ந்த அந்த சிவப்பு கீரை, பீட்ரூட் கீரை, அது வீடியோ நான் போட்டிருப்பேன். அது பார்த்திங்கன்னா தானாக வந்துச்சு. அது ஒரு செடி கிடச்சிது. அதுலேருந்து விதைகள் எடுத்து நான் நிறைய கீரைகள் வந்து அறுவடை எடுத்தேன். இன்னும் கீரை விதைகளும் வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுவும் பார்க்கலாம், நல்லா பலன் தரும்னு நினைக்கிறேன். இதோ இந்த கத்திரிக்காய் பாருங்கள், 2 கத்திரிக்காய் செடிகள் இருக்குது. ஒரு பாவக்காய் செடி இருக்குது. நான் ட்ராகன் ஃப்ரூட் இந்த கட்டிங் வச்சேன். அதுக்குள்ளேயுமே இவங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க. அதுக்குள்ளார தொடர்ந்து மழை பெஞ்சதுனால செடி பாருங்கள் சீக்கிரமாக வளர்ந்துருச்சு. இதுக்கு மேலே தாமதிச்சோம்னா செடி வந்து நட்டாலும் அது வேஸ்ட்டு. இப்போவே செடி பெருசாகிடுச்சுங்க. இப்போ எடுத்து வைக்க போகிறேன். இந்த ட்ராகன் ஃப்ரூட் தான் நான் வந்து மெயினாக வளர்க்குறேன். ஆனால் அந்த கத்திரிக்காயும் பாகல் இதெல்லாமே களைச்செடியாக எனக்கு வந்தது. இதற்கான மண் கலவை பார்த்திங்கன்னா சாதாரண தோட்டத்து மண், செம்மண் இருந்தால் செம்மண் சேர்த்துக்கலாங்க. 1/4 பங்கு தொழு உரம், கோகோபீட், கம்போஸ்ட் இதெல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணுறேன். வேப்ப முன்னாக்கு சிறிதளவு சேர்த்திருக்குங்க. கத்திரி செடி எடுத்த இடத்துல கேப் இருக்குது. இதுக்கு வந்து மண் ஃபில் பண்ணிக்கலாம்.
இதுலேயும் பூ விட ஆரம்பிச்சிச்சுங்க. அதனால கொஞ்சம் உரம் கொடுத்துக்கிறேன். இப்போ எடுத்து வச்சு ஒரு 2 வாரம் தான் இருக்கும். கத்திரி செடியில பூ பிடிச்சிருக்கு பாருங்க. இந்த சமயத்துல பழுத்த இலைகள் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாகக்காய் செடி இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த கத்திரியோட முளைச்சது தான் ஒன்றா தானாக வந்ததுங்க. இங்கே ஒரு கத்திரி செடி இருக்குது, இதை எடுத்து சென்டரில் வைக்க போகிறோம். இந்த ட்ரம்முக்கு சென்டரில், இந்த ட்ரம்மில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால மண் கலவை அதிகமாக இருக்குன்னு ஒரு 2 செடி வளர்க்கலான்னு இருக்குங்க. இதுலேயும் பழுத்த இலைகள் இருக்குது, நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த கத்திரி செடியை மட்டும் எடுத்து நான் சென்டரில் வச்சுருவேன். அந்த பூ முதலாவது பூத்த பூ பாருங்க, காயாக மாறிடுச்சுங்க. பர்பிள் கலரில் வந்திருக்குங்க. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பச்சை கத்திரிக்காய் கிடச்சிது, இப்போ பர்பிள் கத்திரிக்காய் தானாக முளைச்ச செடியில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இனியும் பாருங்க, இன்னும் 2 பிஞ்சு இருக்குது அந்த சைடு. இங்கே 2வது பிஞ்சு பாருங்க, இங்கே ஒன்று. இடையில ஜீவாமிர்தம் கொடுத்தங்க. இந்த செடியை எடுத்து நட்டுட்டு மண்புழு உரம் ஒரு கைப்பிடி அளவு கொடுத்தேன், அப்புறம் ஜீவாமிர்தம் கொடுத்தேன். இந்த 2வது பாட்டில் எடுத்து வச்சதுங்க. இது பாருங்க பூ, ஃபஸ்ட்டு பூ. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு பூவில் நமக்கு அந்த முதல் கத்திரிக்காயும் நான் காட்டிடுறேன். இனி ஒரு 2-3 நாளையில் கத்திரிக்காவாக மாறிடும். இது இந்த பூ வந்து இதுலேயும் நல்லா பூ பிடிச்சிருக்கு. தானாக முளைச்ச இதில் வந்து இது ஒரு குரூப்புங்க. இந்த கத்திரி செடி பாருங்க, அந்த கொத்தவரை செடி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இது வந்துட்டு இருக்குது. இதுக்கு ஒரு தனி ஸ்டோரியே உண்டுங்க. கீரையை பறிக்கும் போது இந்த கத்திரி நாற்று வந்தது எனக்கு தெரியல, அந்த கீரையோடு வந்துருச்சு. அந்த கீரையை ஆஞ்சிட்டு அப்படியே நான் போட்டுட்டேன். ஒரு சின்ன பேபி பிளான்டாக இருந்தது இத்தினூண்டு. அப்புறம் அதை வந்து கம்போஸ்டில் போடும் போது பார்த்தீங்கன்னா என்னடா கத்திரி நாற்று குட்டியாக இருக்குது அப்படின்னு கம்போஸ்டில் போடாமல் சின்ன குழியை எடுத்து அப்படியே சும்மா வச்சு இப்படி அமுத்திட்டு போயிட்டுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிடிச்சி அது இப்படி நல்லா வளர்ந்து நிற்கிதுங்க. இதை எடுத்து வைக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ளார நாட்கள் ஓடிடுச்சு. கத்திரி செடியும் பெருசாகி இதில் பாருங்கள் இப்போ பூவும் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரே க்ரோ பேக்கில் இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ தானாக வந்ததில் இது 3வது செடிங்க. இனி 2 இருக்குங்க, அதையும் காட்டிடுறேன். இப்போ நம்ம இது பர்பிள் கலர் தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்து இல்லையா, அதே கலர் தான் இது நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாமே அங்கங்கே ஒவ்வொரு பாட்டில் வளர்ந்துருந்தாங்க. இது ஏதோ விதை வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்குங்க, தெரியாமல் ஏதோ பேக்கெட்லேருந்து மிஸ் ஆகி விதை தெரித்து விழுந்ததில் வந்திருக்கு போல். இனி ஒரு 2 கத்திரி செடி பார்த்துடலாங்க இதே குரூப்பில். இந்த இடத்துல இருந்துச்சு குட்டி செடி ஒன்று, அதுதான் இது எடுத்து வச்சேன். சென்டர் பகுதியில் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் இதில் வச்ச செடி வேறு, அது வளரல பாருங்க, பிட்டு பிட்டாக தெரியுது ஒயிட்டாக. இந்த மாதிரி வர இலைகளை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இலைகளை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இலைகளுக்கு போகிற சத்துக்கள் வந்து அது போயிடும். 2வது நோய்கள்லேருந்து நம்ம இதை தடுத்துடலாம். கீழே இருக்கிற இந்த பிரான்ச்சஸ் வந்துருக்கு பாருங்க, இதோ கத்திரிக்காய் பக்கத்தில் இந்த பிரான்ச்சஸும் எடுத்துடலாம். ஏன்னா நம்ம வந்து உரம் கொடுக்கறதுக்கு இல்லை, அப்புறம் கை உள்ளர விட்டு அந்த மண்ணு கிளறி விட்ருக்கு, உரம் கொடுக்கறதுக்கு. அப்புறம் வந்து இந்த பூச்சியெல்லாம் வந்து எறும்பெல்லாம் இந்த இதில் ஏறாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, இது வந்து ஓரளவு நம்ம வந்து மேலே வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த பிரான்ச்சஸ் இலைகள் எல்லாம் எடுத்து விட்டுலாம். இப்போ வந்து நம்ம உள்ளர கை விட்டு நம்ம இந்த மண்ணை கிளறதுக்கெலாம் சௌரியமாக இருக்குங்க. அப்படியே இலைகளை வந்து திருப்பி பார்த்து நம்ம செக் பண்ணிக்கணும். இலைகளுக்கு கீழே தான் இந்த ஏதாவது அஸ்வினி பூச்சிகள், இந்த நோய் தாக்குதலுக்கு உள்ளான இந்த இலைகளெல்லாம் இருக்கும். மேலே ஒன்றும் தெரியாது நமக்கு. மண்ணுக்கு நல்ல காற்றோட்டம் இருந்தால் தான் செடி வந்து நல்லா வளருங்க.
கத்திரிக்காய் பெருசாயிருச்சுங்க பாருங்க, இந்த சைஸில் வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பறிக்கணும். முதலாக வந்த காய்ங்க இந்த செடியில். அப்புறம் ரெண்டாவதாக இருந்தால் பாருங்க கத்திரிக்காய். இப்படி நம்ம எடுத்து வச்சு அந்த செடியில் எல்லா செடியிலையும் கத்திரிக்காய் விட்டுருக்கு. அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. பாருங்க கத்திரிக்காய் இங்கேயும் விட்டுருக்கு. நெக்ஸ்ட் செடியில் பார்ப்போங்க. இங்கே பாருங்க ஒரு கிராஸ் காப்பருங்க, அப்படியே பிடிச்சிட்டேங்க. இதான் இது என்ன பண்ணுன்னா, இங்கே பாருங்க செடியை அப்படியே அந்த லீஃபை கட் பண்ணி சாப்பிட்ருக்கு பாருங்க. ஏதோ எப்படி கட் பண்ணிருக்கு பாருங்க இந்த லீஃபை. இவரோட வேலை தான் அது. கத்திரி செடியில் முதல் பூ எப்போ வந்தாலுமே அதில் காயாக எனக்கு வந்துடுதுங்க. இந்த செடி வந்து கொத்தவரை பதிவு போட்டிருப்பேன், அதில் பார்த்துருப்பீங்க. இந்த 2 கொத்தவரை செடி இருந்துச்சு, அதை 2 எடுத்துட்டேன். இங்கே பிஞ்சு வருங்க 3 இருக்கு. இந்த 2 கத்திரிக்காய் பறிச்சிடலாம். இந்த வாட்டர் கேன்ல வச்சிருப்பேங்க, அதில் பாருங்க கீழே மேலே இலைகள் எல்லாம் மூடி மறைச்சிட்டு இருக்குது. கீழால பார்த்தா தான் தெரியும், இந்த இலைகளை தூக்கிட்டு பார்த்தா தான் தெரியும். மண் தொட்டியில வச்சிருப்பேன், இதுல ஒரு காய் வந்திருக்கு பாருங்க. இந்த பிளாஸ்டிக் ட்ரம்மில் வச்சிருப்பேன் பாருங்க. ட்ரம்மு நல்லா நிறைய மண்ணு பிடிக்கிறதுனால செடியும் பாருங்க பெருசா வந்திருக்குது. இதுலயும் பாருங்க இலைகள்லாம் மறைச்சிட்டு இருக்குது. காய் பாருங்க உள்ள தெரியும், உள்ள இருக்கு பாருங்க காய். இதோ தெரியுதுங்களா? இங்க 2 காய் இப்ப பறிக்கிற மாதிரி இருக்கு, பிஞ்சுகளும் இருக்கு. அப்படியே அந்த செடியை சுத்தி காட்டுறேன் பாருங்க. இந்த ட்ரம்ல 2 செடி இருக்குங்க. இதுல ஒரு 3 கத்திரிக்காய் இருக்கு. இங்க ஒன்று சென்டர்ல எடுத்து வச்சிருப்பேன், அந்த செடி இப்ப நல்லா பூ விட்டுருக்குங்க. இப்போ ஒவ்வொரு செடியில இருந்து நம்ம அறுவடை எடுத்துடலாம். ரெண்டாவது அறுவடையில நமக்கு கிடைச்ச காய் பாருங்க. இனியும் நிறையவே காய்க்கும். தொடர்ந்து நம்ம அறுவடை பார்க்கலாம். தானாக முளைச்ச செடியிலேருந்து இவ்வளோ காய்கள் எடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. நம்மளோட பராமரிப்பும் நம்மளுடைய ஆர்வம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியங்க. நீங்களும் இந்த மாதிரி செடிகளை வளர்த்து நிறைய அறுவடை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.